அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து மார்ச் 20th தான் 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ வந்து அதில் வந்து பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாழ்த்துக்கள், ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் என்னோடய மெசேஜ் இப்போது. ஸோ லைஃப்பில் ஃபெயிலுனா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். ஜென்ரலாக இதுக்கான ஒரு மோட்டிவேஷனான டிஸ்கிரிப்ஷனாக கூட நம்ம எடுத்துக்கலாம், ஒரு அப்ரிவேஷனாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபெயில்னால் அந்த அட்டெம்ப்டில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, அந்த லேர்னிங்கில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க. மற்றபடி உங்கள்கிட்ட திறமை இல்லையோ, இல்லை வந்து நீங்கள் வந்து எதுக்குமே யூஸ் ஆகாத அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ஒரு குழந்தை எடுத்து வைக்குதுன்னா தவறி கீழே விழுந்துடும். அது விழுந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ஸ்பீடாக வாக் பண்ண முடியும், ஸ்லோவாக வாக் பண்ணும், ஸ்பீடாக வாக் பண்ண முடியும், ஓடும், அந்த மாதிரி. அதனால் வாழ்க்கையில் கீழே விழாதவங்க யாருமே கிடையாது, லைஃப்பில் ஃபெயிலியர் பார்க்காதவங்க யாருமே கிடையாது. அதனால் இந்த ஃபெயிலியரை நினச்சிட்டு மனசு நொந்து மூளையில் உட்காந்து அழுது வேறு தப்பான டெசிஷன்லாம் நீங்கள் எடுக்கிறதுக்கு பதிலாக நெக்ஸ்ட் அட்டெம்ப்டில் ஈஸியாக எப்படி அதை கிளியர் பண்ணுறது, எப்படி வந்து நீங்கள் மேலே வர்றது, இல்லை எனக்கு இது சுத்தமாக வரல, இந்த ஆக்டிவிட்டியே எனக்கு இந்த எஜுகேஷனல் பேஸ் பண்ணியே எனக்கு வரல, பட் ஆனால் எனக்கு திறமை இருக்குது அப்படின்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை நான் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணுறேன், இந்த வாட்டி ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அப்படி ஆயிடுச்சு, இல்லை நான் அட்லீஸ்ட் பேசிக் நான் பாஸ் ஆகிடுறேன் அப்படின்னா அதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான கொஷின் பேங்க்ஸ் படிங்க, நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, நிறைய கைடன்ஸ் இருக்குது, நிறைய டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் டீச்சர்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கடவுள் தான். அவங்களே வந்து கொஷின் பேங்க்ஸ் நிறைய கொடுத்து, நிறைய ட்ரைனிங் கொடுத்து, நிறைய அவங்களோட டைமை கொடுத்து நல்ல டெடிகேட்டிவ் ஒர்க் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில். ஸோ வந்து அது வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்றதை யோசிக்கிறது தான் பெஸ்ட்டு. அதனால நான் தோற்றுட்டேன், நான் எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டேன், அவங்க சுற்றி இருக்கிறவங்க வந்து எனக்கு கேலி பண்ணுவாங்க, நான் எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் தான், அதுக்காக நம்ம உயிர் அதை விட இம்பார்ட்டன்ட். நம்ம உயிரோடு இருந்தால் தான் எதையுமே நம்ம சாதிக்க முடியும். அதனால் எந்த ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோட ஒரு சின்ன ரெக்வஸ்ட், எந்த ஒரு தவறான டெசிஷன் மேக்கிங்கும் நீங்கள் எடுக்காமல் அடுத்த கட்டத்தில் நீங்கள் நல்லபடியாக மூவ் ஆன் பண்ணி போகணும். உங்களால் முடியும், நிச்சயம் முடியும். இதில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்களே தவிர்த்து வாழ்க்கையில் ஃபெயில் ஆகலை. இன்னும் நிறைய சான்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணிக்கலாம். அப்போ நிறைய இப்போ அட்வான்ஸ்டாக வந்துடுச்சு, நிறைய விஷயங்கள் இருக்குது, டுட்டோரியல் இருக்குது, நிறைய கவர்மெண்ட்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸ்கில் டெவலப்மெண்ட் பேஸ்ட் கோர்ஸ் கூட இருக்குது நிறைய. அதனால் நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், இல்லையா நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணலாம். அதனால எந்த ஒரு தவறான முடிவும் நீங்கள் எடுக்காமல் உங்கள் நிதானமாக யோசித்து நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணுங்கள். சக்ஸஸாக நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து எதுக்கும் கவலைப்படாமல் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி செய், முடிஞ்சவரை முயற்சி செய். நன்றி.